வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எந்த பருப்புகளை சாப்பிடலாம் என்று பற்றி பேசுகின்றனர். பயறு என்றால் புரதம், புரதம் என்றால் கிரியேட்டினின். போதுமானது. உங்கள் வீடியோவில் நாங்கள் அடிக்கடி இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். பயறு சாப்பிடுவது புரதத்தை இழக்கும் மற்றும் புரதம் கிரியேட்டினாக மாற்றும் என்பது உங்கள் மனதில் தோன்றும். நோயாளி பலமுறை இந்த பொருள் பற்றி பயப்படுகிறார். அவர்கள் கேட்க பயப்படுகின்றனர், ஆனால் நீங்கள் கேள்விகள் கேட்க தயங்கவும். எங்கும் ஒரு சிறுநீரக உறுப்பு மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று போதும். எங்கும் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சாப்பிட வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் பெரும்பாலும் பெரிய தவறு என்பது கிரியேட்டினின் அதிகரிக்கும் போது அவர்கள் உணவை மிகவும் குறைக்கின்றனர் என்று தவறாக நினைக்கக்கூடாது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் உணவு தேவையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் உடல் எடை குறையத் தொடங்குகிறது, மேலும் உடல் எடை குறைவதால் அவர்களின் கிரியேட்டினின் குறையும் என்று அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் உங்கள் உடலில் கிரியேட்டினின் பிரச்சினை இல்லை. உங்கள் உடலில் உள்ள பிரச்சினை உங்கள் சிறுநீரகத்தில் உள்ளது. உங்கள் உடலிலுள்ள கிரியேட்டினின் அளவு என் உடலிலுள்ள கிரியேட்டினின் அளவுக்கு பெரியதுதான். உடல்களில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் உள்ளது. என் சிறுநீரகம் அனைத்து கிரியேட்டினையும் வெளியேற்றுகிறது, ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் சிறுநீரகத்தின் வேலையை செய்ய முடியாது. எனவே கிரியேட்டினின் உடலில் குவியத் தொடங்குகிறது, அது வெளியே வர முடியாது. அதன் அளவுகள் அதிகரிக்கத் தொடங்குகின்றன. இப்போது ஒரு நோயாளி தனது கிரியேட்டினை குறைக்க விரும்பினால் நாம் 2 முறைகளையும் கொடுக்கின்றோம். ஒன்று, உடலில் கிரியேட்டினின் அளவை குறைப்பது. இரண்டாவது, உடலில் இருந்து அதிக கிரியேட்டினை அகற்றுவது. பெரும்பாலும் நோயாளிகள் தங்கள் உடலில் கிரியேட்டினை குறைப்பதற்காக தாங்களாகவோ அல்லது யாராவது கோரிக்கையிலிருந்து உணவை மிகவும் இறுக்கமாக்கி அதிலிருந்து அனைத்து புரதங்களையும் அகற்றுகிறார்கள். நாங்கள் பால், பருப்பு, அசைவம், பன்னீர் முதலியவற்றை சாப்பிட வேண்டாம், மட்டுமே ரொட்டி சாப்பிட வேண்டும், அதுவும் மஞ்சள் மற்றும் உப்பு சேர்த்து நெய் டோரி திண்டா மட்டுமே சாப்பிட வேண்டும். இந்த 3 காய்கறிகளையும் நெய் டோரி திண்டா என்று அழைக்கிறார்கள். அல்லது திணை ரொட்டி சாப்பிடுங்கள், அல்லது நீங்கள் திணை ரொட்டி சாப்பிடுகிறீர்கள். எனவே அங்கு என்ன நடக்கிறது என்றால் உணவில் எதுவும் செல்லாது. நெய் டோரி திண்டா அதிக ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டிருக்கவில்லை. இது ஜீரணிக்க எளிதானது, ஆனால் அதற்கு வலிமை இல்லை. நோயாளி கீ தோரி திண்டாவை 2-4 நாட்களுக்கு குறைந்த மசாலாவுடன் குறைந்த உப்புடன் சாப்பிட்டால் அதன் சுவை மிகவும் மோசமாக இருக்கும். நோயாளியின் முன் உணவு வரும்போது நோயாளி சாப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாக்லேட் பருப்பு சாப்பிட வேண்டும் என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் அதை ஒரு நாள் சாப்பிடுவீர்கள், ஆனால் நீங்கள் அதை 2வது அல்லது 3வது நாட்களில் சாப்பிட முடியுமா? உங்களால் அதை சாப்பிட முடியாது. உங்கள் தானியங்கி போக்கு குறைந்த சாக்லேட் சாப்பிடுவதாகும். இங்கு நெய் டோரி திண்டா உள்ளது. நாம் முதலில் இதை பிடிக்க வேண்டாம். அதன் விளைவு என்ன? நோயாளியின் பசி முடிந்துவிட்டது. நோயாளியால் உணவு சாப்பிட முடியவில்லை. இப்போது நீங்கள் உணவு சாப்பிடாதபோது உங்கள் உடலின் எடை குறையும். பொழுதுபோக்கில் நாம் சாப்பிட்டால், குறைவாக சாப்பிட்டால், சரியாக சாப்பிடாவிட்டால் ஒரு மாதத்திற்குள் 5 கிலோ வரை உடல் எடை குறைக்கலாம். இப்போது 5 கிலோ எடை குறைந்திருக்கும் என்றால் என் உடலில் 5 கிலோ எடை குறைந்து விட்டுள்ளது என்று அர்த்தம். இப்போது கிரியேட்டினின் நிறை விகிதத்தில் உருவாகிறது. உங்கள் நிறை விகிதம் 30 கிலோ என்று நான் கூறினால் 30 கிலோவில் 5 கிலோ 25 கிலோ. இப்போது 5 கிலோ 30 எவ்வளவு சதவீதம்? இது மிகப்பெரிய சதவீதமாகும். இப்போது இந்த சதவீதம் குறைவாக இருக்கின்றதும் உங்கள் கிரியேட்டினின் உரிமையாளர் கருவி குறைந்துள்ளதும் ஆகும். இதனால் கிரியேட்டின் நிலையில் முதல் குறைபாடு ஏற்படுகிறது. முன்பு உங்கள் நிலை 5 ஆக இருந்தது, இப்போது அது 4.5 ஆக வந்துள்ளது. இப்போது பிரச்சினை என்ன என்றால் 1 மாதம், 1.5 மாதம்,
2 மாதங்கள் சரியாக உணவு சாப்பிடாமல் உடலில் பலவீனம் உருவாகுகிறது. உங்கள் சிறுநீரகம் இங்கு சரியாகவில்லை. உங்கள் சிறுநீரகத்தின் வலிமையை வேலை செய்ய உதவ வேண்டிய வலிமை அதிகரிக்கும் போது முன்னர் குறைந்த கிரியேட்டினின் அளவு மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கும். நீங்கள் உணவு சாப்பிடாததால் அது கிடைக்காதது தான் குணமடைய உங்களுக்கு தேவையான பலம். அதனால் 5 இருந்து 4.5 குறைந்துள்ள கிரியேட்டினின் மதிப்பு மீண்டும் 6க்கு அதிகரிக்கின்றது மற்றும் 7க்குள் செல்லும். மருத்துவர் இப்போது உங்கள் நிலை அதிகரித்துள்ளது, அதனால் நீங்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். இப்போது பிரச்சினை இங்கிருந்து தொடங்குகிறது. ஏனென்றால் இப்போது உடலுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும்போது அது இல்லாமல் நீங்கள் உயிர் வாழ முடியாது, நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது என்பது மிகவும் அவசியம். இப்போது உடலில் பலம் இல்லை. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் உணவு முற்றிலும் நிறுத்தப்படுகின்றது அல்லது அது மிகவும் கடுமையாக இருக்கும்போது நாம் காணும் மிகப்பெரிய தவறு இது. நோயாளியின் உடலில் முன்பு சிறுநீரகம் மட்டுமே மோசமடைந்து வந்தது, இப்போது முழு உடலும் மோசமடைந்துள்ளது, டயாலிசிஸ் செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமடைந்துள்ளது. மற்றும் சில நேரங்களில் நோயாளியின் இதயமும் பலவீனமாக இருக்கும் போது இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாது என்பதை காண்கிறோம். பிபி மிகவும் குறைவாக உள்ளது, 90, 60, 50, 40 போன்ற எண்ணிக்கைகள் வருகின்றன. நோயாளியின் இதயம் மூழ்குகிறதை நாங்கள் அறிவோம். நாம் எப்படி செயல்படுத்தும் போது நோயாளி உயிரிழந்து போகும் என்று நாங்கள் அறிவதில்லை. மருத்துவரிடத்தில் இத்தகைய நிலையில் நோயாளி டயாலிசிஸ் செய்ய போகும்போது அவர் மட்டும் 3 மாதங்கள் 4 மாதங்கள் மட்டுமே உயிரிழப்பு என்றால் போதும். அதன் பிறகு அவரது உடல் நிறைவடைகிறது. ஏனெனில் டயாலிசிஸில் உடலில் பலவீனம் வருகின்றது என்பது பிரச்சனை. இதனால் டயாலிசிஸ் செய்ய முடியாது. டயாலிசிஸில் பலவீனம் இல்லையானால் நாங்கள் வாழ்க்கைக்கு வருகிறோம், டயாலிசிஸ் செய்யலாம். ஆனால் அது சாத்தியமில்லை. எனவே இந்த பலவீனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் உணவு வேண்டும், சிறுநீரகத்திற்கும் அதிகம் கொடுக்க வேண்டும். எனவே அதற்கு நாம் எல்லாவற்றையும் உணவில் வைத்திருக்க வேண்டும். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு என அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் நடக்கிறது. எனவே நான் எனது அனைத்து நோயாளிகளுக்கும் சொல்கிறேன், உங்கள் உடலில் வைக்கும் உணவு நீரிழிவு என்று சொல்ல வேண்டாம். உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் உடல் பருத்தி வழியாக உணவை வைத்துக் கொள்ள வேண்டும். கிரியேட்டினை குறைக்க வேண்டும் என்றால் புரதம் குறைக்கவும் என்று இருக்கின்றது. அதை நிறுத்த வேண்டாம். மூடுவதின் பின் வரும் சிக்கல் என்னவென்றால் நோயாளியின் உயிரின் வாழ்க்கை மிகவும் கெடுக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே நீங்கள் சிறிது சிறிதாக புரதத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் எந்த புரதம் எடுத்துக்கொள்வது, எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதும் முக்கியம். புரதத்தின் பல ஆதாரங்கள் உள்ளன. சைவமும் அசைவமும் உண்டு. சைவத்தில் பால் வருகின்றது, அசைவத்தில் பருப்புகள், அசைவத்தில் சிக்கன், அசைவத்தில் மீன், அசைவத்தில் முட்டைகள் வருகின்றன. எனவே எங்களால் சிகிச்சை பெறும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அனைத்து அசைவ உணவுகளையும் விட்டுவிட வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். நீங்கள் சைவ புரதத்தில் வருகிறீர்கள். ஹார்ட்கோர் சைவ உணவு உண்பவர்களின் பலங்கள் பற்றி பேசுவோம். அவர்களின் உணவுகளில் நிறைய புரதம் உள்ளது. எனவே நீங்கள் அந்த உயிர்வாழ்வையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அசைவம் சாப்பிடுவதால் உடலில் எந்த பலவீனமும் ஏற்படாது. உங்கள் உணவில் உள்ள புரதத்தை மாற்ற வேண்டும். உங்கள் உடல் எளிதில் உறிஞ்சக்கூடிய புரதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கிரியேட்டினை உருவாக்கக்கூடாது. எனவே இந்த வழியில் எனது நோயாளிகளுக்கு நான் என்ன அறிவுறுத்துகிறேன்? நீங்கள் பால் எடுத்துக் கொள்கிறீர்கள். உங்கள் கால்களில் வீக்கம் இல்லையானால் நீங்கள் தினமும் ஒரு கப் பசும்பாலை உடன் கொண்டு சாப்பிடுங்கள். பாசிப்பருப்பு, மசூர், வேர்க்கடலை பயறு போன்ற லேசான பயறுகள் உள்ளன. நாம் காய்ச்சலிலும் சாப்பிடுகிறோம். அத்தகைய பயறு வகைகளை நீங்கள் மெல்லியதாக ஆக்குகிறீர்கள்.
பயறு சூப் தயாரிப்பது போல பயறு நீர் தயாரிக்கப்படுகிறது. இந்த வழியில் அதை மெல்லியதாக மாற்றவும். பிரச்சினை உள்ளவர்களுக்கு மட்டும் நீங்கள் அதை ரொட்டியுடன் அல்லது சாதத்துடன் சாப்பிட்டாலும் சரி. நீரிழிவு நோய் இல்லை என்றால் நீங்கள் அதை உண்டாக்க முடியும். இது தனியுரிமையான புரதம் போன்று உடலில் தினமும் ஓடுகின்றது என்று கருதப்படுகின்றது. அதுதான் அவருக்கு தினசரி தேவை. உடல் மிகவும் புளிப்பாக இல்லையாக இருக்கின்றது. அதனால் கிரியேட்டின் உருவாக முடியாது. எனவே நம் உடலை புரிந்து கொள்ள மற்றும் நம் உடலில் நடக்கும் மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கிரியேட்டினை குறைக்க 2 வழிகள் உள்ளன. முதலாவது, உணவை மிகவும் குறைப்பது. புரதத்தை முற்றிலும் நிறுத்துவது. உடலில் கிரியேட்டினின் குறைவாக இருக்கும் வழிகள் இருக்கும். இரண்டாவது வழி சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும் வழி. எப்போதும் நினைவில் கொள்ளக்கூடிய முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் வழி உணவை குறைக்க மட்டுமே என்றால் உடலில் பலவீனம் உள்ளது. நீங்கள் சிறுதானிய ரொட்டி சாப்பிடுகிறீர்கள், உடல் எடையை குறைக்கிறீர்கள், ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது என்பது உறுதியாக இல்லை. உங்கள் சிறுநீரகத்தின் பிரச்சினை உங்கள் வாழ்வின் முழுவதும் உங்களுடன் இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேக் இட் மோர் கலர்ஃபுல். அது வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும் என்று நானே சொல்கிறேன். அதன் நிர்வாகத்தை செய்வது மிகவும் முக்கியம். அதை முற்றிலுமாக மாற்றுவது என்பது இயலாத காரியம். எனவே அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். உங்கள் சிறுநீரகத்திற்கு உணவு கொடுக்காதீர்கள் என்றால் அது விரைவில் செயலிழந்து விடும். உணவை சரியாக சாப்பிடாவிட்டால் உடல் எடை குறையும். எனவே உடலில் உள்ள பலவீனம் உங்கள் அடுத்த வழியாகும். அது உங்களை காப்பாற்றும், உயிரை நீட்டும் உதவும் டயாலிசிஸ் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை ஆகும். அவர்கள் நிறுத்துகிறார்கள். உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல வழி உணவு சாப்பிடுவதாகும். அனைத்து உறுப்புகளையும் பராமரிக்க நீங்கள் சரியாக சாப்பிட வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. ஆனால் உணவை கட்டுப்படுத்துவதன் மூலம் நோய்க்கு வழிகள் ஏற்படும் என்பதனால் உணவின் காரணமாக நோய்வாய்ப்படுவது ஏற்கனவே ஒரு பிரச்சினையாகும். உடலில் தேவையானவை குறைந்து விட்டால் பின்னர் ஒரு பிரச்சனை பின் ஏற்படுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் புரதத்தை சாப்பிடவில்லை என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் கால்களில் வியர்க்கத் தொடங்குவீர்கள். தண்ணீர் நிரம்பத் தொடங்கும். உங்கள் அறிக்கையில் உங்கள் மொத்த புரதம் குறைக்கப்படும். இப்போது நீர் உங்கள் கால்களை நிரப்பும்போது, நீங்கள் படுத்துக் கொள்ளும்போது கால் மேலே வருகிறது. பின்னர் கால்களில் இருந்து நீர் வெளியேறி உங்கள் உச்சிநிலையில் உள்ள நீர் நிரம்பிக் கொள்கிறது. அதனால் நுரையீரலில் நீர் நிறையும் போது நிமோனியா உருவாகுகிறது. இப்போது உங்களுக்கு 2 உறுப்புகள் மோசமடையத் தொடங்கியுள்ளன. முதலாவது உங்கள் சிறுநீரகம். அது மோசமடைந்து கொண்டிருந்தது. இப்போது சிறுநீரகம் மற்றும் உணவு சாப்பிட்டதினால் உங்கள் நுரையீரலிலும் நீர் நிரப்பத் தொடங்கியுள்ளது. இப்போது நீரிழிவு அல்லது நுரையீரலை ஒருவரை மட்டும் சேமிக்க முடியும் என்றால் நீங்கள் யாரை சேமிக்க வேண்டும்? அதை பற்றி யோசி. சிறுநீரகம் இல்லை. யாரை காப்பாற்றுவது என்று மருத்துவரிடம் கேட்டால் நுரையீரலை காப்பாற்றுவோம். நாம் ஏன் சேமிக்க வேண்டும்? அதை புரிந்து கொள்ள முயலுங்கள். உங்கள் நுரையீரல் சரியாக இருக்காதால் நோயாளியை வெண்டிலேட்டரில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் கிட்னி தீர்வு கிடைக்கும் போது வாராந்திர மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் மட்டும் அல்லது 2 முறை டயாலிசிஸ் செய்ய வேண்டும். நீங்கள் வெண்டிலேட்டரில் இருக்கும் வரை நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். நீங்கள் வெண்டிலேட்டரை அகற்றினால் நோயாளி முடிந்து விடுவார். இப்போது எங்களுக்கு எங்கும் உள்ள நுரையீரல்களுக்கு தேவையானது சிறுநீரகங்களை காண்பிக்கின்றோம். அதனால்தான் மருத்துவர் நுரையீரலை காப்பாற்ற வேண்டும். அந்த விலைக்காக சிறுநீரகத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்றால் மருத்துவர் நுரையீரலை காப்பவே வேண்டும். இந்த நிலையில் மருத்துவர் பின்வாங்க மாட்டார், மேலும் நோயாளியிடம் நுரையீரலை காப்பாற்றுவார். சிறுநீரகத்தை அழிக்க வேண்டாம். சிறுநீரகங்களுக்கு 2ஆம் நிலை வேர்கள் உள்ளன.
ஆனால் நுரையீரலின் இரண்டாம் நிலை வேர் நம்மிடம் இல்லை. உங்கள் உடலில் உள்ள குறைபாடுகளால் நுரையீரல், இதயம் மற்றும் கல்லீரல் பிரச்சினைகள் ஏற்படும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் சரியாக உணவு சாப்பிட வேண்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். உடல் மிகவும் பலவீனமடைகிறது. டயாலிசிஸ் சாத்தியமில்லை. பாதை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. உடலில் பலவீனம் இருக்கும் போது மாற்று சிகிச்சை இல்லை, இரத்தம் இல்லை, பல சிக்கல்கள் ஏற்படும். எனவே உங்கள் உணவை தவறுதலாக நிறுத்தவோ அல்லது நிறைய குறைக்கவோ முயற்சிக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்து உங்கள் உடல் எடையை பராமரிக்க முயற்சி செய்யவும். உடல் எடையை பராமரிக்கும் போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறீர்கள். எனவே உங்கள் உடல் எடை எதுவாக இருந்தாலும் அதை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்கள் ஆரோக்கியம் பராமரிக்கப்படும் போது உங்கள் உடல் தானாகவே செயல்படுகின்றது. மூலம் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். உங்கள் நோயை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரகங்கள் தானாகவே கெட்டுப்போகாது என்று அர்த்தம். சர்க்கரையால் உங்கள் பிபி கெட்டுப்போகின்றது மற்றும் உங்கள் பிபி சர்க்கரை உயர்ந்துவிடும். நீங்கள் குறைவாக சாப்பிட்டாலும் உங்கள் பிபி சர்க்கரை அதிகமாக இருக்கும். உங்கள் சிறுநீரகங்களுக்கு ஒரு பெண்ணியின் மதிப்புக்கு எந்த பயனும் கிடைக்காது. அறிக்கையில் கிரியேட்டினை குறைக்க அதிக கவனம் செலுத்த வேண்டாம். உங்கள் சிறுநீரகங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். கிரியேட்டினின் மீது கவனம் செலுத்த வேண்டாம். இவை இரண்டும் வெவ்வேறான விஷயங்கள். இது ஒன்றல்ல. கிரியேட்டினின் குறைவு மற்றும் சிறுநீரகங்களின் மீட்பு இரண்டு வேறு உள்ளன என்று மீண்டும் சொல்ல வேண்டும். எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எதையும் கேள முடியும். மருத்துவர் கிடைக்கின்றன. அவரிடம் பேசுங்கள். இந்த நோயை எதிர்த்து போராட அவர் உங்களுக்கு முழுமையாக உதவுவார். இதன் மூலம் நான் உங்களுடன் தொடர விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.